Hi Jay, நான் Ashwini from Sydney. So I wanted to share my success story here. This is about how I manifested my job with highest salary that I didn't even imagine. So பார்த்தீங்கன்னா it started off like I was stuck in a job for like 5+ years. It was a very comfortable place. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் இட் ஸ்டார்டட் டு கெட் போர்ட். ஒரு மாதிரி பண்ணதே பண்ண மாதிரி இருந்தது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ரிலக்டன்ட் பிகாஸ் எனக்கு பேக் ஆஃப் தி மைண்டில் வந்து நியூ ஜாப் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஆங்ஷியஸ்னஸ், ஒரு பயம் இருந்தது. ஸோ நான் உங்களோட வீடியோஸ் வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் சின்ஸ் ஜான் தான் இன் திஸ் இயர். ஸோ நாட் ஈவன் 5+ months now. But I see massive differences with affirmations and gratitude writing. ஸோ நான் 2-3 விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக ஐ ஹவ் கெப்ட் கோல்ஸ் அண்ட் ஐம் ப்ராக்ரெஸிங் டுவர்ட்ஸ் இட். அதில் ஒன் ஆஃப் தி கோல்ஸாக நான் வச்சுருந்தது வந்து ஒரு சேலரி நம்பர், ஹையஸ்ட் சேலரி நம்பர் தட் ஐ குடன்ட் ஈவன் திங்க் ஆஃப் ரீச்சிங் ஆஃப். அது சொல்கிறத சொல்லுவோம், நீங்கள் சொல்கிற மாதிரி லெட் வி கீப் அ பிக் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐ வாஸ் லைக் ஐ கண்டினியூ மை அஃபர்மேஷன்ஸ். எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமான பேஸான விஷுவலைசேஷன்ஸும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட கேட்க தேவையில்லை யூனிவர்ஸ் கிட்ட. மீதி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எடுத்துட்டோன்னா நம்ம பேசுகிற எல்லா வேர்ட்ஸுமே ஸ்ட்ராங் தான். நம்ம கேட்குற எல்லா ரெக்வெஸ்ட்டுமே வந்து தட் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் ரன்னிங் இன் யுவர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஜாப் ஆஃபர் வந்து நான் நினச்ச அமௌண்ட்டுக்கே நான் வேண்டான்னு சொன்னேன். ஒரு பாயிண்டில் வந்து வேண்டான்னு சொன்னேன். அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணலாம் பிகாஸ் ஐ வாஸ் வெரி வரிட் தட் குழந்தைங்கள பார்க்க முடியாது, கொஞ்சம் வெல் பெய்ட் ஜாப்க்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் ஹெசிடென்ட். பட் நான் தே கேம் பேக் சேயிங் தட் நாங்கள் உங்களுக்கு நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி ஒரு அன்பிலீவபிள் அமௌண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி தே கேம் பேக். அண்ட் ஜாப் எடுத்துகிட்டு ஐ மீன் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண அப்புறம் கூட ஐ வாஸ் வெரி ஆங்ஷியஸ், எப்படி இருக்கும் நியூ பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. தென் ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் ஸ்மூத் அண்ட் ஆல் மை ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் விஷுவலைசிங் மை பிளேஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குட், வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். த ஒர்க் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி ஒரு ஆவரேஜ் 9 to 5 ஜாப், அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இல்லாமல். பிகாஸ் அந்த பேக்கு அந்த மாதிரியான ஜாபாக திங்க் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல ரிலாக்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்காக, ஆனால் நாட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபாக. உங்களுக்கு புரியுதுல? ஒரு பாயிண்டில் நான் வி ஆல்வேஸ் ஐ மீன் ஆஸ் த பே கோஸ் ஹையர் அண்ட் ஹையர் த ஸ்ட்ரெஸ் கோஸ் ஹையர். ஸோ அந்த காரிலேஷனே என்னால் பிரேக் பண்ணவே முடியல. ஆனால் நான் விஷுவலைஸ் பண்ணேன் என்னோட நியூ ஒர்க் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்க போது. இட் இஸ் கோயிங் டு பி ஆஸ் லைக் த கரண்ட் ஜாப் இட் செல்ஃப் வித் எக்ஸ்ட்ரா சேல்ரி அப்படிங்கிற மாதிரி ஐ ஜஸ்ட் விஷுவலைஸ்ட் இட். அண்ட் இட் ஹேப்பன் ஸோ வெல் தட் யூ ஒன்ட் பிலீவ் மீ. நான் வந்து ஒரு 2 weeks தான் இந்த நியூ ஜாபில் இருக்கேன். ஐ ஃபீல் லைக் ஐ பீன் ஹியர் ஃபார் இயர்ஸ். பீப்புள் ஆர் ஸோ குட். டே ஒன்னே அன்னைக்கு ஈவினிங்கே ஐ டோட்லி ஃபர்காட்டன் தட் ஐவ் கான் இன் டு அ நியூ ஜாப். ஏன்னா நான் பழைய ஜாபில் இருக்கும் போது அந்த ஜாப் ட்ரான்சிஷன் பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் விஷுவலைசிங். அதுக்கப்புறம் ஐ கேம் டு அ வெரி ஒரு ஸ்மூத் அண்ட் மைண்டு. ஓகே, ஐ ஹோப் திங்ஸ் வில் கோ வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி லீட் பண்ணிகிட்டே இருந்தேன். டே ஒன் ஐ ஜாயின், ஐ ஃபர்காட் வாட் ஐ ஈவன் ஜாயின் அ நியூ ஜாப். அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது என் மைண்டில். நான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது நியூ ஜாப் போயிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி, இட் இஸ் நாட் ஈவன் அ திங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆல் கிரெடிட்ஸ் டு யூ ஜே. நான் வந்து ஐ சே திஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் அகெயின் அண்ட் அகெயின். எனக்கு வந்து அஃபர்மேஷன்ஸும் உங்களோட கிராட்டிடியூட் ரைட்டிங் அண்ட் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் ஆர் ஸோ டு தி பாயிண்ட் தட் யூ ஹவ் சேஞ்ச்ட் மை லைஃப். அதர்வைஸ் நான் இந்த ஜாப்லேயே இருந்து இப்படியே ஐ would have ruined my potential. I wouldn't have met new people. It is not just the money, it is also getting out of the comfort zone that you are talking of. I think உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரென்தனிங் ஆஸ்பெக்டாக கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நானே இன்னும் 2-3 பெரிய பெரிய கோல்ஸ் வச்சுருக்கேன் மேனிஃபெஸ்ட் பண்ண. ஐல் கீப் போஸ்டிங். இந்த மீன் டைம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஆல் டூ தி அஃபர்மேஷன்ஸ். நான் ஒன்று தான் சொல்வேன். அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, திஸ் இஸ் ஆல் எவ்ரிபடி ஷுட் பி ஹியரிங். திஸ் இஸ் அஃபர்மேஷன்ஸ் இஸ் த ஒன் தட் வி ஆல் ஷுட் பி கிவிங். அஃபர்மேஷன்ஸ் இஸ் த ஒன் தட் ஷுட் பி பிளேயிங் இன் யர் ஹெட். வேறு எதுவுமே தேவையில்லை, அஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் தேவை. பிகாஸ் நம்ம வளரும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கயோட்டிக்காக தான் எல்லாருமே வளர்ந்துருக்கோம். டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்மளை வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கான பாயிண்ட்டு. ஸோ ப்ளீஸ் போஸ்ட் மை சக்ஸஸ் ஸ்டோரி. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் என்கரேஜ்ட் வித் தட். அண்ட் பிகாஸ் ஆல் ஆஃப் தி அதர்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ டு, ஐல் கீப் மேனிஃபெஸ்டிங் அண்ட் போஸ்டிங். தேங்க்யூ.